विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ओम आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यात् मा ब्रह्म निराकरोत् निराकरणमस्तनिराकरणं मे अस्तु तदात्मनि निरते उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांति। ओमिति एतदक्षरम् उद्गीतमुपासीत ओमिति हि उद्गायति तस्योपव्याख्यानम्। ஓம் என்பதாகிய இந்த சப்தத்தை பரபிரம்மமாக உபாசியுங்கள் அப்படின்னு சொல்றது ஸ்ருதி. ஏன்னா அதுதான் உள்ள சப்தங்களில் மிக சரியானது, பிரியமானது. பல நாமங்கள்னால பரம்பிரம்ம சொல்லப்பட்டாலும் இந்த ஓங்காரமானது பரம்பிரம்மத்திற்கு மிக பிரியமானதுன்ற வார்த்தை இங்க சொல்லுது. பகவத்பாதாள் பாஷ்யத்துல பிரியா நாம கிரகணா இவ லோகஹா. மக்கள் நம்ம எல்லாரும் 3 பேர் இருக்கு. எந்த பெயர்னால கூப்பிட்டா பிரியப்படுறோம்னு ஒரு பெயர் இருக்கும். எல்லாருக்குமே ஒவ்வொருத்தர் ஒரு பேர் சொல்லி கூப்பிடுற வழக்கம், பெட் நேம்ஸ். அதுல எது பிரிய நாம கிரகணம் அப்படிங்கிறதே அது மாதிரி இங்க ஓங்காரமானது ரொம்ப மோஸ்ட் ஆப்ட் அப்படிங்கிற அர்த்தத்துல இங்க சொல்றது. சாமத்துல நான் சொன்ன மாதிரி சாமவேதம்ங்கிறதுனால உத்காயதி, உத்காதா. உத்காதா அப்படிங்கிறது யஜ்ஞத்துல இருக்கக்கூடிய சாமகானம் பண்றவளுக்கு உத்காதான் பேர். ரித்விக், உத்காதா இதெல்லாம் நேற்று சம்ஷேபமா பார்த்தோம். ரிச்சஸ்தாமானி யஜூகும்ஷி, இது 3 தான் சாஹிஸ்ரீஹி அப்படின்னு சொல்றது வேதம். ரிச்சஹா சாமானி யஜூகும், ரிக்கு யஜுஸ்தாமம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னு நினைக்கிறேன். நியதமாக சந்தஸோடு இருக்கக்கூடிய மந்திரங்களுக்கு ரிக்குன்னு பேர். அநியத பதாட்சர அவசானஹான்னு யஜுஸ்த யஜுர்வேதம் அப்படின்னு நம்ம யஜுர்வேதத்தை சொல்றோம். யஜுர் மந்திரங்கள்னு சொல்லும் பொழுது புரோசா இருக்கிறத யஜுஷ். அதே மாதிரி ஸ்தாமம், சாமம்ங்கிறது கானமா பாடக்கூடிய மந்திரங்கள் சாமம். இது 3 தான். ரிக்கு ரிக்வேதம்னு சொல்றது ரிக்குகள் மட்டும் பிரதானமா இருக்கிறதுனால ரிக்வேதம். மந்திரங்கள் பிரதானமா இருக்கிறதுனால அது யஜுர்வேதம். அதுலயும் ஆனா ரிக்கு உண்டு. இந்த சாந்தோக்கியத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த போர்ஷன் இதெல்லாம் சொன்னேன். இந்த சாந்தோக்கிய போர்ஷன்ல அதுவுமே யஜுஷாக தான் இருக்கு. இதெல்லாம் அநியத்தமாக தானே இருக்கு. இதுக்கு ஸ்வரம் இல்லையே, இல்ல உத்கானம் பாடுறது இல்லை. இத அப்போ அந்த மாதிரி அது மாதிரி அதர்வமும் ரிக்காக தான் இருக்கு. அதனால இந்த 3 பேர் யஜ்ஞங்கள்ல ரிக்வேதி, யஜுர்வேதி, சாமவேதின்னு அது ரிக் பாடுறவன், யஜுஸ் பாடுறவன், சாமம் பாடுறவன் வச்சுக்கோம். அதுல உத்காதா அப்படிங்கிறது சாமம். அத்வரியு, ரித்விக்கு, உத்காதா இந்த மாதிரி பெயர்கள். ஓம் இது ஆரம்பிய
உத்காயத்தி. ஓம்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறது. அதனால உத்கீதம்ன்ற பெயர் ஓங்காரத்துக்கு அப்படின்னு அதோட நிறுத்தினோம் போன செஷன்ல. தஸ்ய உபவ்யாக்கியானம், தஸ்ய அக்ஷரஸ்ய உபவ்யாக்கியானம் ஏவம் உபாசனம் ஏவம் விபூதி ஏவம் பலம் இத்தியாதி கதனம் உபவ்யாக்கியானம் பிரவர்த்ததே இது வாக்கியசேஷா அப்படின்னு பாஷிகாரர் சேர்த்துக்கிறார். ஏவம் பிரவர்த்ததே அப்படின்னு இங்க சேர்த்துக்கணும். என்னன்னா அதனுடைய உபவியாக்கியானம் இது. தஸ்ய அக்ஷரஸ்ய, அந்த ஓங்காரன்ற அக்ஷரத்தின் உபவியாக்கியானம். உபவியாக்கியானம்னா என்ன? ஏவம் உபாசனம், இப்படிதான் இதை உபாசிக்கணும். அதெல்லாம் சொல்லியானோம் இல்லையோ. பொதுவா ஓங்காரத்தை பரம்பிரம்மமா உபாசனை பண்ணு அப்படின்னா பரம்பிரம்ம என்னன்னே தெரியாது, நான் எந்த மாதிரி இத உபாசனம் பண்றது அப்படிங்கிற கேள்வி வரும் இங்க. அதனால வேதமே இப்போ சொல்ல போறது இதை எப்படி உபாசிக்க வேண்டும். அதனால ஏவம் உபாசனம் ஏவம் விபூதி, இதுதான் அதனால் கிடைக்கக்கூடிய பலன். ஏவம் விபூதி, விபூதினா மேனிஃபெஸ்டட் பவர், அதெல்லாம் விபூதி. ஏவம் விபூதி ஏவம் பலம், இதுதான் ஏவம் விபூதினா இந்த அதனுடைய சக்தி. விபூதினா சக்திங்கிற பொட்டன்ஷியல். ஏவம் பலம், இது அந்த உபாசனையினுடைய பலன். இத்தியாதி கதனம், அவையெல்லாம் சொல்லுவதற்கு உபவியாக்கியானம் என்று பெயர். அந்த உபவியாக்கியானம் பிரவர்த்ததே, இதிலிருந்து ஆரம்பமாகிறது அப்படின்னு சொல்லி இது வாக்கிய சேஷா. இப்போ இதனுடைய முதல் உபாசனா கிரமத்தை இங்க சொல்றது ஸ்ருதி. ஏஷாம் பூதானாம் பிருத்திவி ரசஹா பிருத்திவ்யா ஆபோ ரசஹா அபாம் ஓஷதயோ ரசஹா ஓஷதீனாம் புருஷோ ரசஹா புருஷஸ்ய வாக் ரசஹா வாசஹ ரிக் ரசஹா ரிச்சஸ் சாம ரசஹா சாம்னஹ உத்கீதோ ரசஹா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஓங்காரம், அதே மாதிரி பூர் புவஸ்வஹா, இந்த வியாகிருதிகள், இதெல்லாம் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. நம்ம இந்த ஸ்டென்சில் கட்டிங்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் அப்படின்னா என்னன்னா, இப்போ இங்கிலீஷ்ல நம்ம ஃப்ரேம்னா போட்டோ ஃப்ரேம் இல்லை, எது மேல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மைண்ட வரையறுத்து வைக்கிறது ஒரு சப்போர்ட்ஸ். அதனாலதான் ஆலம்பனம்ன்ற வார்த்தை இங்க உபயோகப்படுது. எது மேல போய் நீ ஹேங் பண்ற, எதை போய் பிடிச்சுக்கிற அப்படிங்கிற. பூர்புவஸ்வஹாங்கிறதும் அப்படிதான், வியாகிருத்தின் பேரு. பூர்புவஸ்வஹா இது திஸ்ரோ வியாகிருதயா. அந்த பூஹு புவஹா ஸ்வஹா அப்படிங்கிறதுல உபாசனை பண்ணு அப்படின்னு அந்த உபாசனங்கள்லாம் சொல்லப்படுறது. ஒரு கேள்வி ஒருத்தர் கூட ஏற்கனவே கேட்டிருந்தார், இந்த சந்தியாவந்தனத்தையே இந்த மாதிரி உபாசனை விஷயமாக எடுத்துக்கணும். ஆக்சுவலி சந்தியாவந்தனத்துல இருக்கக்கூடிய இந்த பூர்வஸ்வஹா, அசௌ ஆதித்யோ பிரம்மா பிரம்மைவாகமஸ்மி, இது எல்லாமே உபாசனை தானே. பிரம்மைவாகமஸ்மி அங்க ஏற்கனவே ஞானி, ஒன்றும் எல்லாரும் ஞானி கிடையாது, அப்ப அது உபாசனையாக தான் சொல்லப்படும். அதே மாதிரி பூர்வஸ்வஹா, இந்த மாதிரி வியாகிருத்தியில எப்படி உபாசனை பண்ணலாம். சந்தியாவதனமே உபாசனைன்னா வெறும்ன சந்தியாவதனத்தை பண்றது ஒரு சாதாரண உபாசனை தான். பட் இந்த பிரம்ம உபாசனையா அதை மாத்தணும்னா அதே விஷயங்கள்லயே இந்த மாதிரி ஆலம்பனம் பண்ணி எப்படி பண்றது, அத்தியாரோபணம் பண்ணி அதுக்கு மேல சூப்பர் போஸ்ட் பண்ணி எப்படி மெடிடேட் பண்றதுங்கிறத நம்ம உபனிஷத்துகள்ல இருந்து எடுத்துட்டு சந்தியாவந்தனத்தையே இந்த பிரம்ம உபாசனமா மாத்தலாம். மாத்துறதுன்னு இல்லை, அப்படி பண்ணணுங்கிறதுக்காக தானே அந்த வியாகிருதிகளை அங்க சேர்த்திருக்க ரிஷிகள். அப்போ அதே மாதிரி இந்த ஓம்காரம் அதுவும் ஒரு ஸ்டென்சில் டெம்ப்ளேட். இப்போ நான் ஓம்காரம் எப்படி பிரம்மத்தையே சொல்லுதுன்னு ஏற்கனவே சொன்னேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இது ஒரு ஆலம்பனத்துக்கான ஒரு பிரதீகையாக எடுத்துக்கும் பொழுது, அர்ச்சம் மாதிரின்னு சொன்னமே, அப்படி எடுத்துக்கும் பொழுது இது பிகம்ஸ் ஒரு ஸ்டென்சில் மாதிரி. இதுக்குள்ள நம்ம ஓங்காரம்ங்கிறது ஒரு ஃப்ரேம்
ஃப்ரேம்னா எதுல ஃபோக்கஸ் பண்றதுன்னு ஒரு கோர்ஸ்ல இது சொன்னா, ஒரு ஒரு பெயிண்டிங் ஒண்ணு காமிச்சிட்டு இதுல என்ன இருக்கு, ஒரு மாடு இருக்கு, எங்க இருக்குன்னு கண்டுபிடினா நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியாது. பட் ஒரு ஃப்ரேம அந்த பெயிண்டிங்குள்ள ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்மளோட ஃபோக்கஸை கொண்டு வரும் பொழுது அந்த ஃப்ரேம்குள்ள போகும்பொழுது அதை நம்ம பார்க்க முடியும். அதுதான் அந்த ஃப்ரேம்னு சொல்றது. ஜஸ்ட் இட் செட்ஸ் சர்டன் பவுண்டரிஸ், எப்படி நீங்க வந்து பார்க்கணும். அந்த மாதிரி முதல்ல இந்த அகார உகார மகாரம்ங்கிறதுனுடைய நேச்சரை புரிஞ்சுக்கணும். அகாரம் எப்படி ஆப்ரேட் ஆகுது, மகாரம் எப்படி ஆப்ரேட் ஆகுது, உகாரம் ஒரு சவுண்டா சொல்றேன். ஹியூமன் வாய்ஸ்ல வந்து இந்த சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிற பேசிக் டெம்ப்ளேட்டை வச்சுட்டு அதுக்கு மேல பதார்த்தங்களை சூப்பர் போஸ் பண்ணி பண்றதுங்கிறது இந்த உபாசனைகள். ஆனா அதுக்காக வந்து ஓங்காரத்துல வந்து என்னத்தையோ ஒண்ணு அத்தியாரோபணம் பண்ணலாமான்னா பண்ணலாம். அது ஸ்ருதி சொல்ற உபாசனையாகும். ஸ்ருதி எதை வந்து சூப்பர் போஸ் பண்ண சொல்லுதுன்னா பொதுவாக ஒரு சமஷ்டி விஷயத்த தியானம் பண்ண சொல்லும். சமஷ்டினா கலெக்டிவ். ஏன்னா அது ஏன் சமஷ்டிய வந்து பண்ண சொல்றது, நான் லைட்டா அது முதல் செஷன்லயோ 2வது செஷன்லயோ சொன்னேன். வியக்தின்ற அந்த வியஷ்டி இருக்கே, இண்டிவிஜுவல் ஈகோ, அந்த இண்டிவிஜுவல் ஈகோ எவ்வளவுக்கு எவ்வளோ டைல்யூட் ஆகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளோ நமக்கு இந்த ஞானத்துக்கான யோக்கியத்தை கிடைக்கிறது. ஸோ அந்த நான் இந்த லிமிட்டெட் ஐ ஆம் அப்போஸ் டு எவ்ரி திங் எல்ஸ் அப்படிங்கிற ஒரு 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 ஃபீல் இருக்கே, நம்மளோட ஒரு கான்ஸ்டன்ட் பர்செப்ஷன். அதனாலதானே வந்து நம்ம வி ஆர் ட்ரைங் டு கிராப், எப்படிடா எதை பிடிக்கலாம், என்னத்தை பிடுங்கலாம், எப்படி நம்மளோட சந்தோஷத்தை இந்த உலகத்துல சண்டை போட்டு எடுத்துக்கலாம், தர்மமோ அதர்மமோ கட்டிங் கார்னர்ஸ், எப்படியாவது என்னோட விஷஸ் ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னு பாக்குறதுக்கு என்ன காரணம்னா இது எவ்ரி திங் இயர் எனக்கு அப்போஸ்டா இருக்கு. நான் ஒரு இண்டிவிஜுவலா இங்க ஸ்ட்ரகிள் பண்றேங்கிறது இன்ஹெரண்டா இருக்கிற ஒரு ஃபீல். அதுதான் என்னோட ஐடென்டிட்டியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது. அதனால ஏற்படுற கில்ட்டு, ஹர்ட், இது ஓவர் டைம் பில்டப் பாயிண்ட் போயிட்டு அது நம்மளோட பர்சனாலிட்டி ஆகும். அப்போ அதுதான் பெரிய பிரதிபந்தம் இந்த ஞானம் ஏற்படுறதுக்கு. ஏன்னா அந்த எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இண்டிவிஜுவல் ஈகோ லோடடா இருக்கோ அத்தனைக்கு அத்தனை கஷ்டம். அதனால அதை டைல்யூட் பண்றதுக்கு தான் இது அத்தனையுமே. கர்மயோகம் இதெல்லாம் ராகத்வேஷத்தை டைல்யூட். இந்த உபாசனை என்ன பண்றதுன்னா இந்த இண்டிவிஜுவல்ல இருந்து நம்மள கலெக்டிவ்க்கு முதல்ல எடுத்துட்டு போகுது. நான் எல்லாம் அப்படிங்கிறது குணங்களோட சேர்த்து நான் எல்லாம், அது நம்மளால ஈஸியா கான்டெம்ப்ளேட் பண்ண முடியும். அந்த மாதிரி அது டெலிபரேட்டா பண்றதுதான். நான் எல்லாம்னு நான் ஞானம் அடையல, நான் எல்லாம் என்பதாக என் மேல ஒரு ஒரு விஷயம் ஒரு கல்பனை பண்றேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப இந்த உபாசனங்கள்லாம் எப்படி இருக்கும்னா இந்த சமஷ்டி விஷயமா இருக்கு. இப்ப அதுல முதல்ல இந்த ஓங்காரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான சமஷ்டி கல்பனை இங்க ஸ்ருதி பண்றது. ஏஷாம் பூதானாம், இங்க இருக்கக்கூடிய எல்லா எக்ஸிஸ்டன்ஸ். அதனாலதான் பாஷ்யக்காரர் இதுக்கு சராச்சரானாம் பூதானாம், சரம் அச்சரம், நகருபவை நகராதவை இப்படி பிரிக்கலாம். உலகத்துல இருக்கிற விஷயத்துல உயிருள்ளவை உயிர் இல்லாதவைன்னு ஒரு விதமா பிரிக்கலாம். இல்லைன்னா நகருபவை நகரா தாவர ஜங்கமாக அப்படிங்கிற மாதிரி இது சர அச்சரானாம். உயிர் இருப்பவையிலேயே சிலது நகராதவை இருக்கு, உயிர் இல்லாதவையிலையும் நகராதவை இருக்கு, உயிர் இருப்பவையில நகருபவை இருக்கு, உயிர் இல்லாதவையிலையும் நகருபவை இருக்கு. ஆனா இது ரெண்டுத்துக்குள்ள உலகத்தை வந்து ஃபுல்லா என்னென்னலாம் நம்ம பாக்குறோமோ அது அத்தனையுமே இதுக்குள்ள கொண்டு வந்துடும். சந்திரன் நகருகிறது, சூரியன் நம்மளோட பர்செப்ஷன்ல அச்சரம், மலை அச்சரம், கார் வந்து சரம், அப்புறம் விருட்சம் வந்து அச்சரம் சொல்லலாம். சுயமா நகர்லன்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இல்ல அது அச்சரம்னு எடுத்துக்கிறோமா சரம்னு எடுத்துக்கிறோமா ஏதோ ஒண்ணு, இது ரெண்டுத்துக்குள்ள கிளாசிஃபை பண்ணிடலாம் இல்லையா. இருக்கக்கூடிய எல்லாம்னு அர்த்தம். ஏஷாம் பூதா, இருக்கின்ற பஞ்சபூத விஷயங்கள் எல்லாத்துக்கும் எது கதி, எதிலிருந்து தோன்றி எதுல திருப்பி போகிறது. நம்ம பூமியில இருக்கிறத மட்டும் வச்சுப்போ பார்த்தோம்னா பிருத்திவி ரசகான்னு எல்லா இருக்கின்ற விஷயங்களும், உயிர் இருக்கிறதோ இல்லாததோ ஜடப்பொருள்களோ பூமியில நம்ம பார்க்கிற விஷயங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது பிருத்திவி. அதுலதான் போய் அதிலிருந்து தோன்றி அதுல போய் லயத்தை அடையிறது அப்படின்னு கான்டெம்ப்ளேஷன். இப்ப சமஷ்டிக்கு போயிடுது என்டையர் பிருத்திவி. அதுக்கு இருக்கிற எல்லா உயிர்களுக்கு பிருத்திவி ரசகா. அந்த பிருத்திவி அதுக்கு எது ரசம் அப்படின்னா
ஆபோ ரசா ஜலம். இந்த பிருத்திவி வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகி ஃப்ரூட்ஃபுல் ஆகிறதுக்கு ஜலம் அதை வந்து வியாபிக்கணும். இப்ப ஏற்கனவே 2/3 மேல வாட்டர் தானே இருக்கு. ஆபோ ரசா பாஷ்யம் பார்ப்போம், அதுக்கு முன்னாடி இது சிம்பிள் அர்த்தம் பார்த்துருவோம். அபாம் ஓஷதயா ரசா. ஜலத்திலிருந்து என்ன ஆகுது? ஜலத்தினால ஓஷதிகள்னா செடி கொடிகள் மரங்கள் இதெல்லாம் ரசம் ஆகிறது. ஜலம் பிருத்திவியோட சேர்ந்து அந்த ஜலத்தினுடைய ரசமாக ஓஷதிகள்னா செடி கொடிகள் இதெல்லாம். அந்த ஓஷதீனாம் புருஷோ ரசகா. ஓஷதிகளிலிருந்து அதனுடைய சாரமாக புருஷர்னா எல்லாமே உயிரினங்கள், ஆடு மாடு எல்லாம். ஆனா அதுல உயர்வான ரசமாக இருக்கிறது புருஷன், எல்லா ஹியூமன்ஸும். அந்த புருஷஸ்ய வாக்ரசகா. மனுஷனுக்கு வந்து பிரதானமாக இருக்கிறது வாக், ரசமாக இருக்கிறது, சாரிஷ்டமாக இருக்கிறது பேச்சு. அதுதான் மனுஷனையும் மிருகத்தையும் எல்லாம் கூட டிஸ்டிங்விஷ் பண்றது. ஏன்னா அது ஒரு பெரிய கெப்பாசிட்டி. அந்த வாக்குல எத்தனையோ விதமான பேச்சு இருந்தாலும் அதுல ரித்து ரசகா, அது ஒரு பொயட்ரியாக ஆகும் பொழுது, வித் இன்டர்நேஷன்ஸ் வரும் பொழுது அது இருக்கிறதுலயே உயர்வான வாக்காக. எல்லாமே இங்க சமஷ்டியாக தான் வருது. ரிச்சகா சாமரசகா. ரிக்குகள்ல சந்தனம் மீட்டர்டு சாமத்துல அந்த கானம் தான் சாரதரமாக. அந்த சாமங்களில் உத்கீதா ரசா. உத்கீதமாகிய ஓம்காரமானது இல்ல உத்கானம் பாடக்கூடிய அந்த பகுதியானது ரசமாக இருக்கு. ஆனா இங்க ஓம்காரத்தை பத்தி தான் பேசப்படுற ஒரு சாப்டர்ன்றதுனால இங்க உத்கீதம்னா ஓம்காரத்தை எடுத்துக்கணும். பிரகிருதத்துவாத்துன்னு சொல்லிட்டார் பாஷ். ஓங்காரத்தை வச்சு அப்போ இருக்கிற எல்லாத்திற்கும் சாரமாக இருப்பது, அதனுடைய உயிராக இருப்பது ஓங்காரம் தான். திருப்பி பின்னாடி போனோம்னா ஓங்காரம் சாமத்துக்கு உயிர். அப்ப அந்த சாமம் இருக்கு எல்லாத்துக்கும் உயிர் இருக்கு. எல்லா சப்தங்கள், கேட்கப்படுற சப்தங்கள், பேசப்படுற சப்தங்கள் எல்லாத்துக்கும் உயிராக இருக்கு. அது புருஷனுக்கு உயிராக இருக்கு. அது இருக்கிற ஓஷதிகளுக்கு உயிராக இருக்கு. ஓஷதிகள் ஜலத்துக்கு உயிராக இருக்கு. ஜலமானது பிருத்திவிக்கு உயிராக இருக்கு. பிருத்திவி இங்க இருக்கின்ற எல்லாவற்றுக்கும் உயிர்னா சாரமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்போ சர்வமும் ஓங்காரம் தான் சர்வசாரம் அப்படின்னு நீ உபாசினர். உடனே இது வந்து ரொம்ப லாஜிக்கலா ஒவ்வொன்றையும் வந்து ஓரளவுக்கு லாஜிக் கொடுக்கறது ஸ்ருதி. ஆனா இது நம்மளால இத ரெக்கக்னைஸ் பண்ணி இதுல உபாசனை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அந்த பாயிண்ட். இது ஒரு விதமான ஃப்ரேம். இப்படி உபாசி அப்படின்னு சொல்றது. அதனால நீ இது ரொம்ப போய் நம்ம ஏன் வாக்கு தான் ரசம் புருஷனுக்கு, எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் அப்படின்ட்டு புத்தி தான ரசம் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இது ஒரு உபாசனை. இப்படி உபாசி அப்படின்னு சொல்றது. இப்போ முதல் உபாசனை என்னன்னா, பூதங்களுக்கு பிருத்திவி ரசம், பிருத்திவிக்கு ஜலம் ரசம், ஜலத்திற்கு ஓஷதிகள் ரசம், ஓஷதிகளுக்கு புருஷன் ரசம். சாரா ரசம்னா வந்து எசன்ஸ். புருஷனுக்கு வாக் ரசம், வாக்கு வந்து ரிக்கு ரசம், ரிக்கு சாமம் ரசம், சாமத்திற்கு உத்கீதமாகிய ஓங்காரம் ரசமாக இருக்கிறது. இது ஒரு உபாசனம். உட்கார்ந்து தியானம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ஒரு சமஷ்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓம்காரத்துல பல விதமான உபாசனைகள் பண்ணலாம். ஓம் வெறும்னு இப்போ ஓம்ன்ற சவுண்டை மட்டும் பண்றதுன்னா இருக்கு. நம்ம மெடிடேஷன்லாம் பண்ணா நீ ஓம் ஆவுன்னு பண்ணுங்கலாம். ஆவுன்னு பண்ண வாவு சேர்த்தா அது ஓம் சந்தி ஆயிடுறது. ஆவுன்னு சொல்ல வேண்டியது இல்லை, ஓம்னே புத்தம்ல சொல்றது உண்டு. இங்க என்னன்னா நம்மளுடைய விஷுவலைசேஷனை ஓம்ல சூப்பர் போஸ்ட் பண்றோம். அப்படி பண்ணி பார்க்கும் பொழுது நான் சொன்ன மாதிரி அந்த அகங்காரத்தினுடைய தன்மையை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிராடன். அதனால இது ஒரு இப்ப நம்ம சொன்னது ஒரு உபாசனை. அந்த மாதிரி ஓம்காரத்துல பல உபாசனை இருக்கு. இப்போ யாராருக்கு எது வந்து சௌகரியமாக பண்ண முடியறதோ எடுத்து பண்ணலாம். இங்க வந்து இந்த மாதிரி உபாசனை சொல்லப்படுறது நம்ம பாஷ்யம் அடுத்த செஷன்ல பார்ப்போம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.